பட பட்டாளம் பீரங்கி துப்பாக்கிலாம் எதுக்கு புள்ள பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து விளையாட சொல்றதுக்கா? அதுக்கு இல்லடி, மம்மட்டியான புடிக்கத்தான். அவரே வந்து எதிரில நின்னப்பவே ஒண்ணும் பண்ண முடியல. இனிமே எங்க போய் தேடுவானுங்க? ஊரு சனங்களை புடிச்சு உதைச்சா மம்முட்டியா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருவாங்க. நாம போய் கமுக்கமா அமுக்கி புடிச்சிடலாம்னு கனவு கண்டானுங்க. மம்முட்டியானா கொக்கா? போலீஸ்காரங்க கடல எல்லாம் விரல விட்டு ஆட்டிட்டாருல்ல. அதானே பார்த்தோம் புடிச்சோன்னு இந்த உலகத்துல யாராலையும் மம்முட்டியான பிடிக்க முடியாது. நம்ம ஆளு பார்த்தாலும் புலி, பாஞ்சாலும் புலியாக்கும். என்ன கண்ணாத்தா, நீ என்ன சொல்ற? அசலூர்காரிக்கு அவரோட பெருமை எங்க தெரிய போகுது? நீங்க சொல்லுங்கம்மா, நான் கேட்டுக்கிறேன். என்னக்கா அந்த வீட்டு முன்னாடி ஒரு கூட்டம்? தெரியலையே அக்கா, என்னாச்சு? நம்ம முனியமக்கா பொண்ணு கண்மணி இருக்கால? ஆமா, பட்டணத்துல படிச்சு முடிச்சிட்டு ஊருக்கு வந்துச்சுல, அந்த பொண்ணு தானே? அவளேதான். என்னாச்சுன்னு தெரியல, அரளிவதை அரைச்சு குடிச்சிட்டு மல்லாந்துட்டா. வைத்தியர் வீட்டுக்கு ஆள் போயிருக்கு. ஐயோ, நம்ம குடும்பத்து பேரை கெடுத்தவன் யாரு? அவன் பேரை யாரும் சொல்லி தொலையாடி பாவி மகளே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி அசிங்கம் நடந்ததே இல்ல. இத செய்தவன் யாருன்னு மட்டும் தெரிஞ்சது. மம்பட்டி அவனை மாறுகால் மார்கை வாங்கிடுவான். சொல்லுமா அவன் யாரு? நீ சொல்லு கண்மணி, சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே இருக்கீங்களா? இப்ப சொல்லுமா, தைரியமா சொல்லு. நான் சொன்ன இந்த ஊர்ல யாருமே நம்ப மாட்டாங்க. நான் நம்புறேன், நீ சொல்லு. ஊரையே காப்பாத்துறேன்னு ஈஷ போட்டு ஏமாத்திட்டு இருக்க மம்முட்டியாண்டா இன்னைக்கு எடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது. ஏய், யார பத்தி என்ன சொல்ற? என்னால நம்ப முடியல. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த உண்மையை சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்கதான். ஏன்னா நீ சொல்றது உண்மை இல்ல. சாகத்துக்கு துணிஞ்சவனா உண்மையை சொல்லி நம்ப மாட்டேன்றீங்களே. இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுமா. உனக்கு எடுத்தது மம்முட்டியான் தானா? எந்த கோவில்ல வேணா நான் சத்தியம் பண்ணுவேன், எனக்கு எடுத்தது மம்முட்டியாண்டா மம்முட்டியாண்டா மம்முட்டியாண்டா. இல்ல இல்ல இல்ல, நான் எந்த பொண்ணியை கெடுக்கல, எனக்கு யாரையும் தெரியாது. என்னால நம்ப முடியல. அவன் நீதான் அடிச்சு சொல்றா, நீ இல்லைங்கிற. நான் யார் சொல்றத நம்புறத? நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான், நான் யாரையும் கெடுக்கல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்ன நம்பாதவங்க எதிரில நிக்க வேண்டாம், நீ போகலாம். உன் எதிரில இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே நான் போறேன். உன் நிழல நிக்கிறதுக்கு கூச்சப்பட்டுதான் நான் போறேன். உன் உதவில வாழ்றதை விட ஒரு கட்டு விறகுல வந்து சாகலாம். அன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓடினானே, அவன் பக்கத்துல உன்னை வச்சு பார்க்கும்போது அவன் தான் ஆம்பளையா தெரியுது. என்ன அவன் யாரையும் சீரழிக்கவும் இல்ல, உன்னை மாதிரி சின்ன பின்னமாக்கவும் இல்ல. கண்ணாத்தா, நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நீ இப்ப சொன்னத இந்த ஊர் பஞ்சாயத்துல உன்னால வந்து சொல்ல முடியுமா? அசிங்கப்பட்டு அரளவதி அரைச்சு குடிச்சு பாதி பணமா கிடக்கிறவள உன்னால ஏன் எடுத்து பார்க்க முடியுமா? சொல்லியா, சொல்லு. ஒரு பஞ்சாயத்துல மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நிக்க வச்சு கேட்டாலும் சொல்லுவேன். நான் பஞ்சாயத்துக்கு வரேன், நீ யார வேணாலும் முன்னாடி கொண்டு நிறுத்து. நீ சொன்னது அந்த பொண்ணு நாங்க சொல்லட்டும், அதுக்கு அந்த பொண்ணு தயாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பஞ்சாயத்தை கூட்டு, அப்ப நான் வரேன். என்னம்மா விளையாடுற நீ? அந்த பொண்ணை ஒருத்தன் கெடுத்து விட்டான்னு சொல்ற நீ. அது போக என்ன கெடுத்தது இன்னார்தான்னு கெட்டு போன பொண்ணே ஓட்ட வந்து சொன்னதாக வேற சொல்ற. அதுவும் போக கெடுத்த அந்த அயோக்கிய பையன் அந்த பஞ்சாயத்துக்கு வர்றான்னு வேற சொல்ற. இப்படியே குண்டா குதிரை அவன் குதர்க்கமாவும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா? கெடுத்தவன் யாருன்னு சொன்னா தானே நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லு முதல்ல, இங்க அவன் பேரை சொல்லு. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா சொல்லுமா. ஐயா, தப்பா நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. அவர் நிச்சயமா வந்துடுறேன்னு சொன்னாரு. அவரா? யார் கெடுத்தவனா? அவன் ஒரு புள்ளியோட கற்புல கபடி விளையாண்டுருக்கேன், அவனை போய் அவருங்கிற வெக்கமல்ல உனக்கு? இவன் எங்க இங்க? அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா இருங்கன்றல. ஒண்ணு இல்லப்பா, பஞ்சாயத்தை பழக விடுறாங்களா எடுபட்ட வயலுங்க. வாங்கய்யா, உட்காருங்க.
குத்தவாளியை நிக்க வச்சு விசாரிக்கிறதானே இந்த ஊரோட வழக்கம். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குத்தவாளியை நிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி பேர் ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை என்கிட்ட பாணின்னு தான் வந்தேன். புத்திசாலித்தனமா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா? ஏய் கண்டாத்தா, இந்த ஊரையே கட்டி காக்குறவரை கண்டுபிடி பேசாத. தங்க ஊசிங்கிறதுனால யாரும் கண்ணை குத்திக்கிறது இல்ல. அந்த பொண்ணை கெடுத்தது யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். அந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சவராக்குனது இந்த பெரிய மனுஷன் தான். கண்ணாத்தா, யார பத்தி என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? தெளிவா தெரிஞ்சுதான் பேசுறேன். காட்டுல மிருகமா அழைச்சிட்டு இருக்கல, அதான் வேட்டையாடுற புத்தி தொத்திக்குச்சு. ஐயா, இந்த பொண்ணு அதிகமா பேச வேண்டாம்னு சொல்லுங்க. கண்ணாத்தா, எங்களை படிச்ச ஆண்டுகளை வந்து சொன்னாலும் அம்பட்டியா தான் குத்தவாளின்னு நாங்க நம்ப மாட்டோம். அவன் தான் குத்தவாளின்னு நீ எப்படி நிரூபிப்ப? ஆனா நீ என்னதா இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்தால என்னால கூட நம்ப முடியல. ஒரு பொண்ணு அருள்வதி அரைச்சு குடிச்சிட்டு சாகுற நிலைமையில இருந்து சொல்றான். இன்னும் அவ எரியிற நிலைமையில இருந்து சொன்னா கூட நீங்களே நம்ப மாட்டீங்களே. நிறுத்து. உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. இங்க வந்து அந்த பொண்ணு சொல்லட்டும். அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்க விசாரிச்சு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்க. அப்புறம் என்னம்மா, யாராவது போய் அந்த பொண்ணை கூட்டு வாங்க. ஐயோ, பாவி மகளே, இப்படி தலைமையில கண்ணை போட்டுட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயா, அந்த புள்ள தூக்க மாட்டிட்டு செத்து போயிடுச்சுங்கய்யா. இப்போ உங்களோட மனசு ஆறிடுச்சா? இல்ல அந்த பொண்ணோட பொண்ணு கொண்டு வந்து போட்டு விசாரிக்கிறீங்களா? ஊர் உலகத்தை போல மனுஷங்களோட வாழ்ந்திருந்தா ஆசா பாசம் இருந்திருக்கும். காட்டுல மிருகம். ஐயா, ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணது இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை? 50 சவுக்கடிங்க. அதை வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். குத்தத்தை செஞ்சுட்டு தான் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியலங்கிறதா உண்மை. நாங்க கூடி சீக்கிரம் இந்த ஊருக்கு தெரிய வரும். உண்மையா போய் அந்த சவுக கொண்டாடா. உங்களை யாராவது ஒருத்தர் எனக்கு தண்டனை கொடுக்கலாம். ஐயா என்ன இது? எனக்கு இங்க யாரும் தண்டனை தர தயாரில்லைங்கிறதுக்காக நான் தண்டனை வாங்காம போக போறதில்ல. எனக்கு என் கையாலேயே தண்டனை தர தெரியும். டேய் உண்மையா அண்ணே, அந்த சாட்டி எடுத்துடுறா. அண்ணே சொன்னதை செய்டா. போலாமா? என்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டால யாரும் இவன் மேல கோவப்படாதீங்க. எனக்கு இவன் மேல எந்த கோபமும் இல்லை. Just don't lose focus. Sir, come from all the sides. You will get him. Okay, yeah. Come on, move. யார் நீ? என்னைய பார்த்து யாருன்னு கேட்ட முத ஆள் நீதான். நான் தான் மம்மட்டியா. நீயா? மம்பட்டியானா? ஆமா, நானே தான். இந்த பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் கெடுக்கிற அந்த மம்பட்டியா நீதானா? அதுல என்ன தப்பு இருக்கு? தோட்டக்காரன் தோட்டத்தையே பாதுகாக்கிற மாதிரி
நான் இந்த காட்டையே பாதுகாக்கிறேன். தோட்டக்காரனுக்கு பசிச்சா அதுல இருந்து 1-2 பழங்க பறிச்சு சாப்பிடுறது இல்லையா? இப்ப எனக்கு பசி. எதிரில் நீ இருக்க, தானா கணிச்சிட்டா ருசியே தனி. இதை பாரு கண்ணு, அழகு மட்டுமே ரசிக்கிறவன் அரை ஆம்பளை, அடையிறவன் மட்டும்தான் முழு ஆம்பளை. நான் முழுசு கண்ணா, முழுசு. இப்போ எதுக்கு நீ இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போட்டு சோத்த தின்னுட்டு அந்த எச்சி கையாலே உங்க முகத்துல அடிச்சுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும்னு துடிச்சு போய் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி, நீ போலாம். அப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் தீரல? உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நிஜமாவா? நிஜமாதான். உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க மனசையும் ரணமாக்கிட்ட. ஏன் என் காயத்தை ஆத்துறதுக்கு தான் மருந்து கூடாது இருக்கே? கண்ணாத்தா, என்னது? என் காயத்துக்கு மருந்து கொண்டாந்து இருக்கேன்னு உன் கழுத்துக்கு தாலி கொண்டாந்து இருக்க? உங்களை நான் முதல்ல பார்க்கும்போது கடைசி வரைக்கும் உன்னை எவன் வச்சு காப்பாத்துவான்னு உன் மனசுக்கு படுதோ அவன் கையில இந்த தாலியை கொடுத்து கட்டிக்கோன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பிடிவாதம் பிடிக்காத கண்ணாத்தா. நாளைக்கு உதிக்க போற சூரியன் என் மேல படுமாங்கிறது சந்தேகம். இந்த நிலைமையில கல்யாணமா காட்சியா? கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கிறப்போ நானும் சுதந்திரமா வாழ்வேன். அப்போ கல்யாணத்தை பத்தி நினைச்சேன்னா இந்த கண்ணத்தை பத்தி மட்டும் தான் நினைப்பேன். இப்போ நீ போ. போறையா? போற. ஆனா போறதுக்கு முன்னாடி சத்தியமா உன்னை சொல்லிட்டு போறேன், இந்த தாலிய உங்களை தவிர வேற யாராலையும் கழுத்துல கட்ட முடியாது. வேற யாராலையும் கழுத்துல கட்ட முடியாது. கண்ணாத்தா, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு உனக்கு? நான் நிக்கிறத பார்க்காம நீ பாட்டுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்க. எங்க போயிட்டு வர நீ இப்போ? நான் அவரை பார்த்துட்டு வரேன். ஓ, மம்புட்டியான பார்த்துட்டு வரியா? ஆமா, நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரா? ஊர்ல இருக்கவங்க அவன் கையில இருக்கத கேட்பாங்க. நீ என்னடானா அவனையே கேப்ப போல இருக்க. அது மட்டும் நடந்துட்டா அந்தியூர் அம்மனுக்கு வருஷம் தவறாம பூ மிதிப்பேன். தோல் பறக்கத மம்பட்டியா, அட மம்பட்டியா.